உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அந்த ஒற்றை பெங்குவினின் பின்னணி என்ன? இன்றைய சமூக வலைத்தளங்களில் இது ஏன் இவ்வளவு பெரிய ட்ரெண்டாக மாறியுள்ளது? இது குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். பிரபல ஜெர்மன் ஆவணப்பட இயக்குனர் வெர்னர் ஹெர்ட்சாக் கடந்த 2007ஆம் ஆண்டு ஆண்டார்டிகாவில் படப்பிடிப்பில் இருந்தபோது ஒரு வினோதமான நிகழ்வை பதிவு செய்தார். ஆண்டார்டிக் கண்டத்தின் கடற்கரை ஓரங்களில் வசிக்கும் அடேலி வகை பெங்குவின்கள் பொதுவாக தங்கள் கூட்டத்துடன் இணைந்து கடல் பகுதியை நோக்கியே பயணிக்கும். ஆனால் அங்கிருந்த ஒரு பெங்குவின் மட்டும் கூட்டத்தை விட்டு பிரிந்து அதற்கு நேர்மாறாக 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மலைப்பகுதியை நோக்கி தனியாக பயணிக்க தொடங்கியது. இந்த சம்பவம் தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான அறிவியல் காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ச்சியாளர்கள் விளக்குகிறார்கள். முதலாவதாக, இது அந்த பெங்குவினின் திசையறியும் திறனில் ஏற்பட்ட கோளாறாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பெங்குவின்கள் பொதுவாக சூரியனின் திசை மற்றும் பூமியின் காந்த புலத்தை வைத்தே பாதையை தீர்மானிக்கும். ஏதேனும் ஒரு உயிரியல் குறைபாட்டால் அதன் மூளை செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்படும் போது அவை திசை மாறி பயணிக்கக்கூடும். இரண்டாவதாக, சில வகை வைரஸ் தொற்றுகள் அல்லது மூளையில் ஏற்படும் பாதிப்புகள் காரணமாகவும் இத்தகைய வினோதமான நடத்தைகள் அரங்கேறலாம். இதனால் அந்த பெங்குவின் தனது கூட்டத்தை பின்பற்றும் இயல்பை இழந்து உணவோ தண்ணீரோ இல்லாத இடங்களை நோக்கி தன்னிச்சையாக பயணிக்கிறது. இயக்குனர் அந்த பெங்குவினை மீண்டும் கூட்டத்தில் கொண்டு வந்துவிட்ட போதும் அது பிடிவாதமாக அதே மலைப்பாதையை தேர்ந்தெடுத்தது. இதற்கு காரணம் அதன் உள்மன திசை காட்டி முற்றிலும் பழுதாகிவிட்டதுதான். இயற்கையின் விதிகளின்படி இத்தகைய குறைபாடுகள் உள்ள உயிரினங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த தவறான மரபணுக்களை கொண்டு செல்லக்கூடாது என்பதால் ஆராய்ச்சியாளர்கள் இது போன்ற நேரங்களில் குறுக்கிட்டு அவற்றை காப்பாற்றுவதில்லை. வாழ்க்கையில் விரக்தியடைந்து தனிமையை நாடும் மனித மனநிலைக்கு இணைய வாசிகள் இதை ஒப்பிட்டு பார்த்தாலும் அறிவியல் ரீதியாக இது ஒரு பரிதாபமான உயிரியல் விபத்தே ஆகும். தனித்துவமான ஒரு முடிவு, அது மரணமாகவே இருந்தாலும் அதை துணிச்சலுடன் எதிர்கொண்ட அந்த பெங்குவின் இன்று உலகிற்கு ஒரு மர்மமாகவும் அதே சமயம் ஒரு பாடமாகவும் மாறியுள்ளது.